Hi friends, வணக்கம் and welcome back. இந்த வீடியோல மாருதி சுசுகியோட டூரியம் சிஎன்ஜி மாடல், அதாவது பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுத்துலையுமே ரன் ஆகும். ஒயிட் அண்ட் சில்வர் கலர் ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. இப்போ 3 இயர்ஸ் இல்லைனா 1 lakh kilometers வரைக்கும் வாரண்டியும் வருதுங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னை பார்த்தீங்கன்னா 13,80,000. இப்போ 80,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. நீங்களும் மாருதி சுசுகி காசு வாங்கணும் என்கொயர் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் இந்த டூரியமோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இந்த டூரியம் மாடலோட சாவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கீழே சென்ட்ரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. சுசுகியோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பேர் கீலையும் வந்து அதே மாதிரி வந்துருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வண்டியை அன்லாக் பண்ணலாம். என்னோட டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவி போடுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டூரியம் மாடலாக இருந்தாலும் இன்டீரியர்ஸ் நல்லா ப்ரீமியமாக பீச்சுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு கிரே கலர் வந்து ஆட் ஆயிருக்கு. சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட் வந்துருக்கு. ஹெட் ரெஸ்ட் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் எல்லாமே வந்து ஒரு பீச் கலரில் இருக்குங்க. ஸோ அதே போல் இதோட டெக்ஸ்சர் ஃபினிஷிங் அண்ட் இதோட குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா சாஃப்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரிக்ளைனிங் மட்டும்தான். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் வந்து இந்த டூரியம்லாம் கிடையாது. டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ் வந்துருக்கு. ஆட்டோ பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லாக் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் வந்துருக்கு. ஓரியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனும் வந்துருக்கு. ஸோ வந்து டூரியம் மாடலே வந்து இந்த மாதிரி கொடுக்குற நல்ல விஷயம். ஃபோல்டபுள் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இது எதிர்பார்க்கல. டூர் மாடலில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அதோட ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியாக ஒரு டீகட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங். டர்னிங் ரேடியஸ் 5.2 இருக்குங்க. அண்ட் ஸ்டேரிங் மோட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு இங்கே மியூட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷனும் வந்து இங்கே வந்திருக்கு. ப்ளூடூத்க்கான பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டூரியம் மாடலில் இது வந்து ஒரு எசென்ஷியல் ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் சுசுகி லோகோ இங்கே ஒரு ஏர்பேக் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து வந்திருக்குங்க. ஸோ டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்து இந்த ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்பர் பேட்ஸ்க்கான கண்ட்ரோல் அண்ட் இந்த பக்கம் லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாங்க. அடுத்தபடியாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியலி டிஜிட்டல் அண்ட் அனலாகாக வந்திருக்கு. இந்த பக்கம் ஆர்பிஎம் மீட்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜிக்கான லெவல் வந்து டேங்க் லெவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர். இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூல் பெட்ரோலுக்கான டேங்க் லெவலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் டோர்ஸ் எது ஓப்பன் ஆகிருக்குன்றதும் இங்கே நல்லாவே தெரியுது. இதுதான் வந்து டிஜிட்டல் யூனிட்ஸ். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து 2 லிவராக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் வந்து ஒர்க் ஆகும். வண்டியோட மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்பீக்கர் இருக்குங்க. டேஷ்போர்டில் சென்டர்லாம் வந்துருக்கு. ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. அண்ட் லைட்டாக ஒரு சென்சிட்டிவ் டச் மட்டும் இருக்குங்க. ஸோ இது வந்து டச் பண்ணால் உங்களுக்கு ஆன் ஆகுது. அதே போல் தான் வால்யூம் காராக ஸ்கீஸ் அண்ட் டியூன் மாத்திர மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேரிங் மோட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் நான் சொன்ன மாத்திர மாதிரி இருக்குது. கீழே வந்து மற்ற பட்டன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஹசார்ட் லைட்க்கான ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் இங்கே ஒன்று இருக்குது. ஏசி வெண்ட்டு இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குங்க. ஸோ இந்த ஏசி வெண்ட்டுக்கு அப்படியே மேட்சிங் ஆகிற மாதிரி இந்த லைன்ஸ் வந்து அழகாக ரன் ஆகுது. ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. மேலே வந்து ஒரு ஏர்பேக் அங்கே கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து அந்த இடத்துல வந்திருக்குங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்குங்க. ஸோ இது வந்து ஏசி வந்து உங்களுக்கு மேனுவல் ஏசி தான். ஸோ 4 லெவல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ அண்ட் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 watts பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யூஎஸ்பி அண்ட் ஆக்சிஜனுக்கான போர்ட்டும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க. அண்ட் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இங்கே வந்து உங்களுக்கு ஏசி வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெப்சி கோக்கில் வாட்டர் பாட்டில் வச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏசி வரும். ஸோ கூலிங் வந்து வருங்க. அதுக்கான கண்ட்ரோல்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதி வந்து இங்கே எர்டிகாவில் டூரியம் மாடலே இதை ஆட் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான். ஏன்னா இது வந்து டூரியம் மாடல். அண்ட் இங்கே வந்து லெதர் ஸ்டிச்சஸ்லாம் வந்துருக்குங்க. கீழே வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா எண்டிங் போர்ஷனில் க்ரோம் ஃபினிஷிங் வந்திருக்கு. பேக்கில் உங்களுக்கு ஒரு 12 watts பவர் சாக்கெட் இருக்குது. அது ரியர் போர்ஷனுக்காக. மேலே இந்த இடத்துல பேசஞ்சருக்கு ஒரு வேனிட்டி மிரர் வித் சன்வைசர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு மைக் இருக்குது கால் ரிசீவ் பண்ணால் பேசுறதுக்கு. அண்ட் லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேப்பிங் லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலஜன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஐஆர்விஎம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி வந்துருக்குங்க. டிரைவர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி சன்வைசர் கண்ட்ரோல் மட்டும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இந்த இடத்துல வண்டியோட இன்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பரை கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ண டீட்டெயில்ஸும் வந்து அழகாக ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டெட் படல் கொடுத்துருக்காங்க. இது மேனுவல்னால 3 லிவர்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் மோனட் ஓப்பனிங்கான ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூல் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் வேணும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
இது ESP-க்கான பட்டன். ஹெட்லைட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஒரு ஸ்க்ராலிங் லிவரும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டிரைவர் சைட் சீட்டு கீழே தான் உங்களுக்கு பேக்ல ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணிருக்கான ஹூக் இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட செகண்ட் டோர் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா ஒய்டரா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ள ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து பீச் கலர்ல இருக்கு. லாக்கிங்ஸ் எல்லாமே வந்து குரோம் ஃபினிஷிங். அண்ட் இங்கே பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், கைப்பிடிக்கிறதுக்கான இடம், கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்பீக்கரும் இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து டூரியம் மாடலில் கொடுத்துருக்காங்க. டூரியம் மாடல்லே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல வந்து 2 அட்ஜஸ்ட் வந்து பேக்ல கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ், இங்கே ஒரு லிவர் இருக்கு. இந்த லிவர் வச்சு நீங்கள் வந்து இந்த சீட்டை ஃபுல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இதே தள்ளவும் செய்யலாம். ஸோ முன்னாடியே வந்து எடுத்துக்கலாம் அண்ட் அதே போல் வந்து பின்னாடியும் வந்து எடுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற பேசஞ்சர் இறங்கும் போது யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த லிவரை நீங்கள் புஷ் பண்ணிட்டு முன்னாடி தள்ளிட்டு அழகாக வந்து இறங்கி வரலாம். இங்கே ஒரு லிவர் இருக்கு இல்லையா? எஸ், இந்த லிவர் பார்த்தீங்கன்னா அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட். இது நீங்கள் ஒன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஃபோல்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்பிட் அப் சீட்டாக இருக்குது. ஸோ இந்த லிவர் வந்து ஃபுல்லாமே வந்து ஃபோல்ட் ஆகுறதுக்கு. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு இந்த சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு லிவர் இருக்குது. அந்த லிவர் மூலமா நீங்கள் சீட்டை முன்னாடி பின்னாடி போய்க்கலாம். ஸோ இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த கீழே ஒரு லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க. சீட்டோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷிங், குஷனிங் நல்லா இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சீட்ஸ் கொடுத்துருக்கனால கிட்ஸை கொண்டு போனாலும் ஃபிக்ஸ் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். வண்டியோட ஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் உங்களுக்கு மேலே ஹை மவுண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வெண்ட் வந்து வந்திருக்குங்க. உங்களுக்கு ப்ளோயருக்கான கண்ட்ரோலும் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. த்ரோ வந்து நல்லாயிருக்கும் கடைசி வரைக்கும். இந்த இடத்துல ஒரு கைப்பிடிக்கிறதுக்கான இடம். மேலே வந்து இங்கே ஒரு லைட்டும் வந்து மேப்பிங் லைட்ஸ் வந்து ஹாலஜன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு லைட் பார்த்தோம். வண்டியோட ரியர் சீட்டில் இப்போ நான் உட்காந்துட்டேன். கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து பிளென்டி ஆஃப் லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக அண்டர் தை சப்போர்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. சீட்டில் இப்போ நான் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 2 பேர் நீங்கள் போகிற மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து இங்கே போய்க்கலாம். குஷனிங் நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஸ்பேஸ் பாருங்கள். ஸோ இங்கே ஆரம்பிக்கிற சீட்டு அப்படியே இது வரைக்கும் வருது. அண்ட் தென் அதுக்கப்புறமா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து வண்டியோட ஓவரால் ப்ராக்டிக்கல் ஸ்பேஸ். அண்ட் பேக்கில் உங்களுக்கு சார்ஜிங்கான ஒரு 12 வாட்ஸ் பவர் சாக்கெட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து உங்களுக்கு ரெக்ளைனிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ரெக்ளைன் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, அடுத்தபடியாக வண்டியோட 3rd row சீட்டில் போயிட்டு உட்காந்து கம்ஃபர்ட் பார்க்கலாம். அண்ட் இது வந்து 60/40 ஸ்பிட் அப் சீட் சொன்னோம் இல்லையா? எஸ், இந்த சீட்டை இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். இது வந்து 1 டேப் தான். பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே புல் பண்ணிங்கன்னா வண்டி வந்து சீட் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ நீங்கள் அந்த சீட்டுமே வந்து அதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டும் இந்த லிவர் புல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ரொம்ப ஈஸி. இப்போ நான் உள்ளே போயிட்டு உட்காடுறேங்க. பேக்கில் 3rd row உங்களுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து விவிங் ஆங்கிளுக்காக ஒரு குவார்ட்டர் மிரர் நல்லா பெருசாகவே இருக்குது. ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் வந்து 2 ஹெட்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ஜர்னி போகும்போது பேக்கில் இருக்கிற பேசஞ்சரும் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். லெக் ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக இருக்குங்க. ஸோ லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப வந்து இடிக்கல, அடல்ட்டும் உட்கார மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கே பேக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சார்ஜிங் சாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் 50/50 ஸ்பிட் அப் சீட் இருக்கிறதுனால தனித்தனி சீட்டிங். இதோ இங்கே ஒரு ஆள் உட்காரலாம், இங்கே நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு அடல்ட் உட்கார மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் இங்கே இடத்துல வந்து குரோம் ஃபினிஷிங் வந்து ரன் ஆகுது. அண்ட் ஹெட்லைட் லோ பீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சின்ன குரோம் எலமெண்ட்ஸ். அண்ட் இந்த இடத்துல ஹை பீம் போடும்போது உங்களுக்கு இந்த லைட்டும் வந்து சேர்ந்து க்ளோ ஆகுங்க. பார்க்கிங் லைட் பார்த்தீங்கன்னா சின்னதாக அங்கே ஒரு ஹாலஜன் இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் டைப்பில். இந்த ஹெட்லைட்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷிங் வந்து இங்கே வந்துருக்குங்க. சென்டரில் சுசுகி லோகோ, சின்ன குரோம் எலமெண்ட்லாம் வந்து அட்டென்ஷன் டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸும் கிடையாது. டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்து இந்த குரோம் ஃபினிஷிங் கொடுக்கறதுனால லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது. வண்டியோட பம்பரில் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாக்லாம்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துருக்குங்க. இந்த இடத்துல ஒரு கிரில்லும் வந்து மேட் பிளாக்ல இருக்குது. கொஞ்சம் கர்வியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185 mm வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு மாதிரி ப்ராக்டிக்கலாக வந்து இந்த வண்டியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க.
வண்டியோட ஃப்ரண்ட் ஆண்டனா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 2 வைப்பர் வாஷருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பானட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வியா ஏரோடைனமிக்ல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்குது. ஓஆர்எம்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபோல்டபுள் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டூரியம் மாடலே இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. வண்டியோட டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 185/65 15 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டூரியம் மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு வீல் கேப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்துருக்கு. சென்டரில் சுசுகி லோகோ. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் மெக்பர்ஷன் ஸ்டர்ட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் கிளாடிங்ஸ் ஃபினிஷிங் எல்லாமே வந்து நல்லா நீட்டாகவே வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும். ஏபிஎஸ் அண்ட் இபிடியும் வந்து சேஃப்டிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட முக்கியமான விஷயம் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுமே இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டேங்க்கான ஓப்பனிங், இது வந்து சிஎன்ஜிக்கான ஓப்பனிங். இங்கே சின்ன இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கானது. ஸோ எப்போ இதை இன்ஸ்டால் பண்ணாங்க, மற்ற டீட்டெயில்ஸ் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 45 லிட்டர்ஸும் சிஎன்ஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் ஈக்குவலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வண்டியோட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துருங்க. இது வந்து பேக் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் டாரிசர் பீம் ஆக்சல் வித் காயில் ஸ்ப்ரிங் அண்ட் உள்ளே வந்து ஃபினிஷிங் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக முடிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து மாருதி காஸ்ட் கட்டிங் பண்ணலை. இந்த டூரியமோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ பில்லர் பி பில்லர் எல்லாமே பிளாக் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டி பில்லரும் வந்து சின்ன கட் அவுட் இருக்குது. லைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லைட் கிடையாது, இது மட்டும்தான். டெய்ல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ரிவர்ஸ் லைட்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக பெரிய வண்டி போல் வந்து லுக் வந்து பேக்கில் உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டாப் லேம்ப் வந்து இங்கே வந்துருக்குங்க. ஸோ பேக்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியரில் வாஷர் வைப்பர் வந்து கிடையாது, வேணா நீங்கள் போட்டுக்கலாம். சிஎன்ஜிக்கான பிராண்டிங் அங்கே பண்ணியிருக்காங்க. சென்டரில் சுசுக்கியோட லோகோ வந்து க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கான லைட் எல்லாமே ஹாலஜன் டைப் தான். கேமரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் போட்டுக்கலாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து மொத்தம் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். இங்கே ஒரு ரிஃப்ளெக்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியில் உங்களுக்கு பேக்கில் வந்து ஒரு ஹூக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து கீழே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பேர் வீல். நண்பர்களே, அடுத்தபடியாக வண்டியோட பூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூட் ஓப்பன் பண்ணும்போது மேலே ஃபுல்லாமே வந்து இங்கே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கட்டிங் பண்ணலை, இங்கே லாக்கிங்ஸ்க்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து இதில் வந்துருக்குங்க. ஸோ மற்ற மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் இருந்தால் பூட்டில் வேறு லக்கேஜ் ஸ்பேஸ் வைக்கிற மாதிரி இருக்காது. இங்கே வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து சிஎன்ஜியோட டேங்க் இருக்குங்க. ஸோ அதோட ஃபில்லிங் எல்லாமே வந்து அந்த பக்கம் இருக்குது. பட் சிஎன்ஜி டேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து திங்ஸ் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரண்ட்டில் 2 ஹெட்ரெஸ்ட், பேக்கில் 2 ஹெட்ரெஸ்ட் அண்ட் ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ஜர்னி கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வண்டியோட இன்ஜின் போனட் ஓப்பன் பண்ணி வச்சு மேலே இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணல. 1500 சிசி இருக்குது. 4 சிலிண்டர் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுத்துமே ரன் ஆகும். பெட்ரோலில் ஓடும்போது பவர் பார்த்தீங்கன்னா 99.2 HP பவரும் 136 Nm டார்க் கிடைக்குது. இதே சிஎன்ஜியில் போட்டிங்கன்னா 86.6 PS பவரும் 121.5 Nm டார்க்கும் கிடைக்குதுங்க. ரெண்டுத்துமே 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான். மைலேஜ் பெட்ரோலில் 21, சிஎன்ஜியில் 26 சொல்லியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக இது கொஞ்சம் மாறுங்க. 3 years 1 lakh kilometers வரைக்கும் வாரண்டியே கொடுக்குறாங்க. நண்பர்களே, மொத்தத்தில் இந்த எர்டிகா டூர் சிஎன்ஜி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ்க்காக பெட்டராக எடுக்கலாம். அண்ட் ட்ராவல்ஸில் 7 சீட்டர் வண்டி வேணும். சேஃப்டியில் 2 ஏர்பேக், ஏபிஎஸ், சிபிடி, பேக்கில் பார்க்கிங் சென்சர், செகண்ட் ரோ ஏசி வெண்ட், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் தான். நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம். அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கார் அண்ட் பைக் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்கிற நண்பர்களே, அதையும் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.